வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை நம்ம எல்லாருடைய மனசையும் தொடுற மாதிரி ஒரு கதை. புரோகிரஸ் அப்படின்ற பேர்ல நம்ம எதையெல்லாம் இழந்துட்டு வர்றோம். மனுஷங்க மேல இருந்த அன்பு, இயற்கையோட இருந்த ஒரு பிணைப்பு, இதையெல்லாம் பத்தி பேசுற ஒரு காலத்தோட கண்ணீர் கதை இது. இந்த கதையை எழுதினவர் இரா மஞ்சுநாதன். அவர் எதுக்காக இந்த கதையை எழுதினேன்னு அவரோட வார்த்தைகள்லயே சொல்றாரு பாருங்க. இத முதல்ல புரிஞ்சுக்கிட்டா நாம கதைக்குள்ள போகும்போது அதுக்கு ஒரு தனி அர்த்தம் கிடைக்கும். சரி வாங்க, இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து அந்த பழைய உலகத்துக்கு ஒரு பயணம் போலாம். கதை நம்மள அங்கதான் கூட்டிட்டு போகுது. அந்த காலத்துல வாழ்க்கைங்கிறது கடிகாரம் உள்ள வச்சு ஓடல. மனுஷ உறவுகளும் ஒருத்தருக்கொருத்தர் இருந்த அந்த பிணைப்பும் தான் வாழ்க்கையோட தாளத்தையே தீர்மானிச்சுது. உண்மையிலேயே அப்போ ஊரே ஒரு குடும்பம் மாதிரிதான். யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்ல கல்யாணம்னா மொத்த ஊரும் வேலை செய்யும். அதே மாதிரி ஒரு வீட்ல துக்கம்னா அந்த ஊரோட கண்ணீர் தான் உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான். அந்த ஒற்றுமை இருக்கே, அது அவங்களோட கொண்டாட்டங்கள்ல இன்னும் பிரமாதமா தெரியும். கோயில்ல கூட்டுப் பொங்கல் வைக்கிறதுல இருந்து உரியடி, மாட்டுப் பந்தயம்னு ஒரே ஜாலியா இருக்கும். கபடி, கிட்டிப்புல்னு விளையாட்டுகள் ஒரு பக்கம், பசங்களோட ஆட்டத்துக்கு முடிவே கிடையாது. அவங்க வாழ்க்கை அவசரமே இல்லாத ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருந்துச்சு. ராத்திரி பகல்னு பார்க்காம கவலையே இல்லாம போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்படி அமைதியா ஒரு நதி மாதிரி போயிட்டு இருந்த வாழ்க்கையில நகரத்தோட அலை மோத ஆரம்பிக்குது. இங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்புமுனை வருது. சரி, அந்த மாற்றம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் இதுதான் அந்த மாற்றத்தோட ஆணிவேர். டைம் இஸ் மணி, அதாவது நேரம்தான் பணம் அப்படின்ற இந்த ஒரே ஒரு எண்ணம், இது அந்த கிராமத்தோட ஆன்மாவையே மாத்த போற ஒரு புது அத்தியாயத்தோட தொடக்கம். பிழைப்புக்காக மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா சிட்டிக்கு போக ஆரம்பிச்சாங்க. சரி, அவங்க பணத்தை சம்பாதிக்கத்தான் போனாங்க. ஆனா திரும்பி வரும்போது கூடவே அவசரம்னு ஒரு புது குணத்தையும் கிராமத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. இது மெதுவா ஆனா உறுதியா அந்த கிராமத்தோட மொத்த அமைப்பையுமே ஆட்டி பார்க்க ஆரம்பிச்சுது. முன்னாடி பார்த்த லிஸ்ட்ல என்ன இருந்துச்சு? கொண்டாட்டம், விளையாட்டு, சந்தோஷம். இப்போ இந்த லிஸ்ட் பாருங்க. ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், எல்லாத்துக்கும் கட்டணம், ஏன் டாய்லெட்டு கூட கட்டணும். வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறிடுச்சு பாத்தீங்களா? சந்தோஷம் இருந்த இடத்துல இப்போ தேவைகள் மட்டுமே உட்கார்ந்துடுச்சு. ரொம்ப சோகமான ஒரு படம் இது. இந்த மாற்றத்தோட வழிய நாம வெறும் கணக்குல சொல்லிட முடியாது. அதோட உண்மையான வேதனைய ஒரு வாயில்லாத ஜீவனோட மௌனமான அழுகையில தான் நாம உணர முடியும். வாங்க இப்போ கதையோட இதய பகுதிக்குள்ள போகலாம். ஒரு சின்ன விவசாயி தன்னோட குழந்தையோட படிப்பு செலவுக்காக ஒரு பசுவையும் அதோட கன்றையும் வாங்குறாரு. இங்க அவர் தன்னோட கனவை மட்டும் சுமத்தல, அந்த புது உலகத்தோட மொத்த அழுத்தத்தையும் அந்த மாடு மேல சுமத்துறாரு. இது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட போராட்டம் மட்டும் இல்ல, ஒரு சிஸ்டம்ல மாட்டிக்கிட்ட ஒரு அப்பாவோட தவிப்பு. இப்போ இந்த ரெண்டு வாழ்க்கையும் ஒப்பிட்டு பாருங்க. அப்போ அந்த பசு ஒரு செல்லப்பிராணி, குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. இப்போ அது வெறும் ஒரு பால் கறக்கிற மிஷின். அதிகாலை 3 மணிக்கு எழுப்பி பால் கறக்கிறது, செயற்கையா கருத்தரிக்க வைக்கிறதுன்னு ஒரு உயிரா பார்த்த நிலைமை மாறி ஒரு பொருளா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்புக்கும் வியாபாரத்துக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய கொடூரமான மாற்றம் பாருங்க. அதுக்கு மட்டும் வாய் இருந்திருந்தா அது அழுதுருக்குமா? அப்பா, இந்த ஒரு வரி போதும் அந்த ஜீவனோட வலிய நம்ம மனசுல இறக்கறதுக்கு. கடைசியில அந்த பசுவோட உடம்பு முடியாம அது இறந்து போயிடுது. ஆனா அதோட கதை முடியல. அங்கதான் அசல் கதையே ஆரம்பிக்குது. அன்னைக்கு ராத்திரி அந்த விவசாயி ஒரு கனவு காண்றாரு. அந்த கனவுல தான் கதை அதோட உச்சக்கட்டத்துக்கே போகுது. இது நமக்கான ஒரு சுய பரிசோதனையோட தொடக்கம். அந்த கனவுல என்ன வருதுன்னா, அந்த சின்ன கன்றுக்குட்டி மெதுவா அந்த விவசாயோட மனைவி கிட்ட போய் அவங்கள அம்மான்னு கூப்பிட்டு பால் கேக்குது. அம்மா, அந்த ஒரு வார்த்தை தொலைஞ்சு போன ஒரு உறவோட குரல் மாதிரி நம்ம மனச அப்படியே உருக்குது. இப்போ கதை நம்ம கிட்ட ஒரு கேள்வியை கேக்குது. இது நிஜமாவே ஒரு கனவுதானா, இல்ல பணத்துக்கு பின்னால ஓடி ஓடி நாம மறந்து போன நம்மளோட மனிதாபிமானத்தை ஞாபகப்படுத்துற ஒரு நினைவா? அப்போ நாம எந்த திசையில தான் போயிட்டு இருக்கோம்? இந்த கேள்விக்கு பதிலா கதை ஒரு கவிதையோட முடியுது. மனச உழுக்குற மாதிரி ஒரு கவிதை. அது இந்த புது உலகத்துக்கு எழுதப்பட்ட ஒரு தீர்ப்பு மாதிரியே இருக்கு. அந்த கவிதை இப்படித்தான் தொடங்குது. நகரமே, நரகமே, போ போ. பாத்தீங்களா? இது ஒரு நேரடியான குற்றச்சாட்டு. அது இதோட நிக்கல, தொடர்ந்து சொல்லுது. போகும்போது எங்க குழந்தைங்களோட முடிவே இல்லாத விடுமுறையையும் திருடிட்டு போயிடாத. குழந்தைங்களோட அந்த கவலையே இல்லாத வாழ்க்கைய, அவங்களோட சந்தோஷத்தை நாம திருடிட்டோங்கிறத எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்க.
கடைசியா ஒரு ஆதங்கத்தோட சொல்லுது, அந்த மக்களோட இயல்பான சந்தோஷமான வாழ்க்கை இருக்கே, அதுக்கே இந்த பூமிய குளிர வைக்கிற சக்தி இருந்துச்சுன்னு. சோ கடைசியா இந்த கதை நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரே ஒரு கேள்வியை தான் விட்டுட்டு போகுது. முன்னேற்றம், வளர்ச்சின்னு நம்ம வேகமா ஓடிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஓட்டத்துல விலை மதிக்கவே முடியாத எதையெல்லாம் நம்ம வழியிலே விட்டுட்டு வர்றோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.